வர நேரம் தான். ஜோயா இப்ப வந்துருவா. ஜோயா என்னாச்சு? என்ன இப்படி நனைஞ்சு வந்திருக்க? சின்ன பசங்க யாராவது தண்ணி ஊத்திட்டாங்களா? உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தானே சொல்றோம், வேற என்ன கேக்குறோம்? எனக்கு இஷ்டம் இல்ல. கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னா எனக்கு புரியல. நல்ல பையன், படிச்ச பையன், வேற என்ன வேணும் உனக்கு? படிச்சிருக்கானோ? they are bloody half educated people. என்ன சொன்ன நீ? அம்மா என்னாச்சு உங்களுக்கு? என்ன நல்லா படிக்க வச்சீங்க, 4 விஷயம் தெரிஞ்சுக்க வச்சீங்க. இவ்ளோ செஞ்ச நீங்க எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்க மாட்டீங்களா? இல்ல இந்த குதன் மாதிரி ஒரு பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கைய அழிச்சுக்கணுமா? இந்த பையன் உனக்கு குந்தன் மாதிரி தெரியறானா? எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, வேற என்னடி கேக்குது உனக்கு? மா எனக்கு ஏத்த மாதிரி பையனா வேணும். ஹேய், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனா யாரடி? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அங்க மட்டும் தான் குப்பை இருக்கா? இங்கே வந்து பெருக்கு. டேய் முரளி, குந்தனுக்கு என்னாச்சு? வந்ததுல இருந்து படுத்தே கிடக்குறான். அவனை பத்தி பேசுறது விடுங்க. முதல்ல ஸ்கூட்டருக்கு என்னாச்சு கேளுங்க. 2 பேரும் சேர்ந்து ஸ்கூட்டர் கொண்டு போய் நேரா ஆத்துல இறக்கிட்டாங்க. மெக்கானிக் கிட்ட போனா வண்டியை முழுசா பிரிச்சு வேலை செய்யணும்ன்றான். என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு. குந்தா, ஹே குந்தா, என்னடா ரத்தம்? என்னடாச்சு? குந்தா, 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 என்னடா? டேய், ஏண்டா சும்ப? லவ் உன்னை கையெடுத்து விளையாட விளையாட்டு நினைச்சியா? உன் கையெடுத்துக்கிறதுக்கு பேசாம கழுத்து அறுத்த வேண்டியதானே? உன கையில பிளேடு ஒன்று பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி. அவ பொண்ணா பிசாதா உன்னை இப்படி ஆடி படைக்கிறான். லவ் பண்றோம் மச்சான். அவ எவன லவ் பண்ணா என் மேல வந்துச்சு. இன்னோட உனக்கு சோயா மேல இருந்த காதல் செத்துட்டு தான் நினைச்சுக்கிறேன். இந்த அட்ட வாட்டி வேணா பெருசா கிழிச்சுக்கோ. லவ் பண்ணாலும் பண்ணுவா. லவ் பண்றாங்களா? காத்திருந்து காலங்கள் போகுது. அவன் இனி எதுவும் அமையதுக்குறான். சின்ன வயசுல பண்ணிக்கிறது. தற்கொலைங்கிறது எந்த பிரச்சனைக்கும் முடிவில்லை தம்பி. ஏய் தத்துவமேத. வாய பொத்து. வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்பு. வந்துட்டார் தத்துவ ஞானி. அட விடுங்க, நீங்க வேற சும்மா பாலா காட்டுறாங்க. நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். நீங்க இருக்கான விஷயம் தெரிஞ்சது, அதான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். இங்க பாரு, வீட்டுல இல்லைன்னா அவனை வேற எங்கேயும் தேட வேண்டாம். வீட்டை விட அதிகமா தலைவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாரு. முரளி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா பேசணும். நினைச்சேன். வாங்கண்டி, போய் டாக்டரை பார்த்துட்டு அப்படியே மற்ற பேஷண்ட்டை பார்த்துடலாம். வாங்க. ஏய் வா வா. சண்டை கோழி மாதிரி முறைச்சிட்டு இருக்கா பாருங்க. 101 ரூபா கொடுத்து அர்ச்சனை பண்ண உடம்ப தேத்துறதுக்குனா லவ் பண்ண ஜோயாவா? வெக்கம் கெட்டவனே. பேச வந்த மூஞ்சி பாரு. சொல்லி வை உன் ஃப்ரெண்டு கிட்ட. ரத்தம் உறிஞ்சிர அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டான். போடி. ஜோயா உனக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கா. நீ எடுக்கல போல இருக்கு. உன்னை மீட் பண்ணுமா?